இந்த ப்ராஜெக்டோட நேம் கேஜிஎஃப். கேஜிஎஃப் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தங்கம் தானே. அதே தாங்க இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 வருஷத்துல தங்கம் எந்த அளவுக்கு குரோத் ஆச்சோ அதே குரோத்தை நீங்க இந்த ப்ராஜெக்ட் எதிர்பார்க்க முடியும். ஆமாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா 3 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம், இந்த லேண்ட்ல இருந்து சரியா 3 கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட் வருது. ஏர்போர்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த அப்டேட் மெட்ரோ தான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 மெட்ரோ வருது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு இந்த 2 வருஷத்துல கூடுச்சோ அதை விட குரோத்தை நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல மெட்ரோவோ இல்ல ஏர்போர்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நான் சொல்றது உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. இந்த ப்ராஜெக்டோட நேம் கேஜிஎஃப்ங்க. கேஜிஎஃப் சொன்னாலே தங்கத்தை பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு லேண்ட் புக் பண்றீங்க அப்படின்னா புக் பண்ணக்கூடிய எல்லா பேத்துக்குமே இவங்க கோல்டு காயின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்து இவங்க உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த சைட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்லயே டிராப் பண்ணிடுறாங்க. இந்த அளவுக்கு இவங்க ஃப்ரீ சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன வருது, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீ ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிடுறது பாத்தீங்க அப்படின்னா TWD ப்ராப்பர்ட்டிஸ். இந்த TWD ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு KGF அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியும் இவங்கள்ட்ட சில ஆஃபர்கள் இருக்குது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் மொத்தத்துக்கு 11 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த 11 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 294 பிளாட்டா பிரிச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங்லயும் இந்த ப்ராஜெக்ட் தான் ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 4 என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள வரும்பொழுது 30 அடி பிளாக் டாப் ரோடு, 33 அடி பிளாக் டாப் ரோடு அப்படின்னு சொல்லி இங்கே சூப்பரான பிளாக் டாப் ரோடு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, CCTV கேமரா செக்யூரிட்டியும் இருக்காங்க. இதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய பார்க் ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்க இப்போ பண்ணி வச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ DTCP மற்றும் RERA அப்ரூவலும் இருக்குது. ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போனீங்க அப்படின்னா சரியா ஒரு 3 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய நேஷனல் ஹைவே இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது நேஷனல் ஹைவேக்கும் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கும் சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏர்போர்ட்டுங்க. பரந்தூர் ஏர்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா இந்த லேண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தான் லொகேட்டா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ப்ராஜெக்ட் அப்படின்றது நான் சொல்லதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஏர்போர்ட் பக்கத்துல வருது அப்படின்னாலும் கண்டிப்பா மெட்ரோவும் வரும். மெட்ரோ பாத்தீங்க அப்படின்னா நீர்வள்ளூர் மெட்ரோ, சிட்டி சைட் மெட்ரோ. இது ரெண்டுக்கு இடையில தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேஷனல் ஹைவே, 2 மெட்ரோ, இது இல்லாம பரந்தூர் ஏர்போர்ட். இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. பரந்தூர் ஏர்போர்ட், மெட்ரோ இது எல்லாமே ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு growthல இருக்கும். இப்போ ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இப்பவே வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல growth நீங்க எதிர்பார்க்க முடியும். ரேட் ரொம்ப கம்மி சொல்றீங்க, அப்படி எவ்வளவு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இவங்க எவ்வளவு தர்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சரியா இதுக்கு முன்னாடி எவ்வளவு இந்த மார்க்கெட் வேல்யூ போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2019 2020 பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 900 தான் போய்கிட்டு இருந்துச்சு. 2021 பார்த்தோம் அப்படின்னா 1200 ரூபாய் கிட்ட போய்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2500 2800 ரூபாய்க்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2199 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 16 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெட்ரோவா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் ஹைவேவா இருக்கட்டும், இதுக்கு மத்தியில் உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடோ அல்லது ஒரு இடமோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லெவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே கிடையாது. ஓகேங்க, இப்போ இங்க வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் இருந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் லொகேட்டா இருக்குது. இது இல்லாம சங்கரா இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 20 நிமிஷம் டிராவல்ல தான் இருக்குது. இது மட்டும் இல்லாம மகாசிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல தான் இருக்குது. இது இல்லாம வேலம்மாள் போதி கேம்பஸா இருக்கட்டும், பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் மற்றும் காலேஜ் இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை மீனாட்சி
மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. சார் பார்க்கும்போது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்க, இப்போ நான் 2100 ரூபாய்க்கு வாங்குறேன். ஸோ என்னோட growth எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் டெஃபினெட்லி growth எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நேஷனல் ஹைவேயாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸ் ஹைவேயாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. ஸோ இது இல்லாமல் புதுசாக வரக்கூடிய growth பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப க்ளோஸ்ல வருது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு பெரிய growth எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாகவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்கள் இடத்துக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனை காமிச்சு திரும்ப உங்கள் இடத்துல ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களோட அமீர். டாடா பை பை, see you.